அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களா இருந்தாலும் புதுசா பார்க்குறவங்களா இருந்தாலும் நம்ம தாவா இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம ஹதீஸை ஈஸியான முறையில நமக்கு தமிழ் அர்த்தம் தெரியாகட்டியும் வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு 2 ஹதீஸ்ல நான் பிரிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹதீஸ்ல நீங்களே ஈஸியா வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் ஹதீஸை பார்ப்போமா? வணக்கத்தில் சிறந்தது எது? காலன் நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃலலுல் இபாதத்தி திலாவத்துல் குர்ஆன். இப்ப காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து அஃலலுன் இருக்கு. அஃலலுன்னா நமக்கு என்ன மீனிங் தெரியாது, இது இருக்கட்டும். அடுத்து இபாதத். இபாதத்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா இது வழக்கமா நம்ம பேசக்கூடிய புழங்கக்கூடிய வார்த்தையில ஒண்ணு இபாதத். இபாதத்னா வணக்கம். இங்க இருக்கு பார்த்தீங்களா வணக்கம்னு, இது நம்ம 2ன்னு போட்டுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு ஒண்ணு என்னன்னு தெரியல, இபாதத்னா வணக்கம்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப நம்ம 2ன்னு போட்டுக்கணும். அடுத்து திலாவத். திலாவத்னா நமக்கு என்னன்னு தெரியல, இது 3. குரான். குரான்னா குரான் தான் நமக்கு தெரியும். இங்க குரான் இருக்கா? இப்ப இந்த குரானை மார்க் பண்ணிக்கிறோம் 4. இப்ப நம்மளுக்கு என்னென்ன தெரியல, அஃலலுங்கிறது தெரியல ஃபர்ஸ்ட் உள்ளது. அடுத்து திலாவத் 3வது உள்ளதும் தெரியல. இங்க மிச்சம் என்ன இருக்கு? சிறந்ததுன்னு ஒண்ணு இருக்கு, ஓதுவதாகும் அப்படின்றது. இந்த 2 தான் இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அஃலலுக்கு ஓதுவதாகும் வச்சு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஓதுவது. திலாவத்துக்கு சிறந்ததுன்னு வச்சு பார்க்கணும். இப்ப அந்த மீனிங்கை படிச்சு பார்க்கணும். அஃலு ஓதுவது, வணக்கத்தில் ஓதுவது, சிறந்தது குரான். குரானில் சிறந்தது வணக்கத்தில் ஓதுவது. நமக்கு சரி வரலையே இந்த சென்டென்ஸ், இப்ப மாத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணணும், இந்த ஓதுவதுங்கிறத அடிச்சுட்டு இங்க சிறந்ததுன்னு எழுதிக்கிறோம். இங்க சிறந்ததை அடிச்சுட்டு ஓதுவதுன்னு எழுதிக்கிறோம். இப்ப படிச்சு பாருங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றுள்ளார்கள். அஃலலு சிறந்தது இபாதத் வணக்கத்தில், வணக்கத்தில் சிறந்தது திலாவத்து குரானில், குரான் ஓதுவதாகும். திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதாகும். இப்ப நம்மளுக்கு சென்டென்ஸா வந்துருச்சு, வணக்கத்தில் சிறந்தது குர்ஆனை விளங்கி ஓதுவதாகும். இப்ப நம்ம கரெக்டா வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட் ஹதீஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட், யாருடைய பாதத்தின் கீழ் சொர்க்கம் இருக்கிறது? இப்ப பாருங்க, எப்பயும் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றுள்ளார்கள். ஜன்னத்னா நமக்கு தெரியும், சொர்க்கம். அடுத்து தஹ்த. தஹ்தன்னா என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அது இருக்கட்டும். அக்குதாம்னாலும் என்னன்னு தெரியாது. உம்மஹாத்துன்னு என்னன்னு தெரியும்ல, எல்லாம். உம்மஹாத்தான் நமக்கு தெரியும். சாதாரண அரபியில அம்மாவுக்கு உம்மஹாத்துன், உம்மி அப்படின்னு பேரு. இப்ப உம்மஹாத்தும் தாய்மார்கள். ஜன்னானா சொர்க்கம் நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளதும் தெரிஞ்சிருச்சு, லாஸ்டா உள்ளது தெரிஞ்சிருச்சு. 1 2 3 4. இப்ப தஹ்தன் இருக்கு, அக்குதாம்னு இருக்கு. இது 2க்கும் நம்ம தெரியல. இப்ப நம்ம இங்க வைக்கிறோம், தஹ்த பாதம் அப்படின்னு வைக்கிறோம், அக்குதாம்னா கீழேன்னு வைக்கிறோம். இப்ப படிச்சு பாருங்க, சொர்க்கம் பாதம் கீழே, தாய்மார்கள் கீழே உள்ளது, வரல. அப்ப என்ன பண்ணணும், பாதத்தை அடிச்சுட்டு இங்க கீழேன்னு எழுதி பாக்குறோம், அக்குதாமுக்கு கீழே அடிச்சுட்டு பாதம் வைக்கிறோம். இப்ப படிச்சு பாருங்க, சொர்க்கம் பாதம் கீழே, சொர்க்கம் கீழே உள்ளது, பாதத்தின், தாய்மார்களின் பாதத்தில் கீழே சொர்க்கம் உள்ளது. தலைகீழ படிச்சு பார்க்கணும், தலைகீழ படிச்சா வருதா? அப்ப தாய்மார்களின் பாதம் கீழே சொர்க்கம் உள்ளது. இப்ப நம்ம கரெக்டா வச்சுட்டோம். அது மாதிரிதான் நம்ம எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு பார்க்கணும். அரபியை பொறுத்த வரைக்கும் தலைகீழ படிச்சு பார்க்கணும். இப்ப பாருங்களேன், இதை பார்க்குறோம்,
அஃப்லலுல் இபாதத்தி திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதாகும். வணக்கத்தில் சிறந்தது. சென்டென்ஸாக வந்துருச்சா? அதை மாதிரி தான் நம்ம ஹதீஸுக்கு தமிழ் அர்த்தம் வைக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் ஹதீஸ் வைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.